நல்லா சாப்பிடணும் ஆனால் சுகர் ஏறக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மதியானம் மணி 3:15 ஆகுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எப்போதும் எனக்கு சுகர் 80-85 இருக்கும் ரேண்டமாக பார்க்கும்போது. இன்னைக்கு கிளினிக்கில் வேலை அதிகம். ஒரு 4-5 பேருக்கு கால் புண்ணை சுத்தம் பண்ணி கட்டு கட்டுறது இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய பார்த்துட்டேன். அதனால சுகர் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. 75 இருக்குது. சாப்பிட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது ஹாஃப் சுட்ட கோழி, 2 முட்டை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் சாதம் சாப்பிட போகிறோம். அசைவம் சாப்பிடாதவங்க பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, சுண்டல், ராஜ்மா, சோயாபீன்ஸ், கூடவே நார் சத்துக்கு முருங்கைக்கீரை, பசலிக்கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி முதல்ல புரத சத்தை சாப்பிட்டுட்டு கடைசியாக மாவு சத்து சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் ஸ்பைக்கே ஆகாது. இதுதான் தொழில் ரகசியம். மூணே முக்காலுக்கு சாப்பிட்டோம். இப்போ மணி 5:15 ஆகுது. கரெக்டாக சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு சுகர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். 80 இருக்குது. புரதச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு மாவு சத்தை கம்மியாக சாப்பிட்டோன்னே டயபெட்டிஸ் இல்லாத எனக்கு 5 பாயிண்ட் தான் சுகர் ஏறி இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் இருக்கிற உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் 20-30 பாயிண்ட் தான் சுகர் ஏறும். அதுக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சுகருக்கு முதல்ல மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மருந்து நம்ம கையிலேயே இருக்குது. உணவு தான் மருந்து. அதை கரெக்டாக சாப்பிட்டோம்னா நோய் வராது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் சுகராக மாறப்போகுது. சிம்பிள்.